பையன் கோழி வளர்க்குற ஆள் வந்து காலைல எந்திரிச்சு சேவலுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். காலைல நான் எப்போயுமே கோழி கூவுனதுக்கு அப்புறம் தான் எழுந்திரிப்பேன். தூங்கி எந்திரிச்ச உடனே மூஞ்சி பல்லெல்லாம் விளக்கிட்டு செட் ஆகிட்டு வந்து கோழியை தான் குடுக்குன்னு ஓடி வந்து பார்ப்பேன். அப்புறம் வந்து வழக்கம் போல் வந்து ஒரு டம்ளர் வச்சுருப்பேன். அந்த டம்ளரில் வந்து 1/2 டம்ளர் கோதுமை, 1/2 டம்ளர் கம்பு கொட்டிடுவேன். கம்பு கொட்டிட்டு சில நேரம் ஊற வைப்பேன், சில நேரம் அப்படியே வச்சுருவேன். இதோட ஒரு பீஸ் பாதாம் ஒன்று போட்டுக்குவேன். பாதாம் எதுக்குன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ அப்படியே கூண்டை திறந்தேன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் வழக்கம் போல். கீழே அதோட வேஸ்டேஜெலாம் கிடக்கும். இப்போ கோழியை மட்டும் அலைக்கா தூக்கி இன்றைக்கி வந்து தரையில் விட போகிறது கிடையாது. தரையில் விட்டேன்னா கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால படிக்கட்டில் விட்டுறேன். படிக்கட்டில் விட்டுட்டு தாப்பா போட்டுற வேண்டியதான். ஏன்னா நாயெல்லாம் கீழே தான் இருக்குது. இப்போ வந்து நான் செஞ்ச இதுதான் ஃபீட்ரு. இது வந்து ஃபீடரை மட்டும் கழட்டிடுவேன். இது வந்து தண்ணி ஃபீட்ரு. இது பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபீட்ரு. இது ரெண்டையும் கழட்டி நல்லா கழுவி வச்சுருவேன். இப்போ வந்து இதுக்குன்னு ஒரு விளக்கமாரை வச்சுருக்கேன். இந்த விளக்கமாரை வச்சு நல்லா ஃபுல்லாக கூட்டிடணும். சில பேர் வாரத்தில் ஒரு நாள் கூட்டுவாங்க. அப்படிலாம் கூட்டக்கூடாது. டெய்லியுமே முடிஞ்சால் க்ளீன் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணிடுங்க. நம்ம சேவல் சுத்தமாக இருந்துச்சு. நம்ம சேவலை சுத்தமாக வச்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அதோடய இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இதுக்குன்னு ஒரு முறம் வச்சுருக்கேன். அந்த முறத்தை வச்சு கொட்டிடுறேன். இது எங்கே கொட்டணும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒன்றும் இல்லை, என் செடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணை வந்து தோண்டி கொட்டிடுவேன். அப்படி இல்லைனா ரோட்டில் கொட்டிடுவேன். எலி இந்த பாம்பெல்லாம் இந்த வாடைக்கு வந்துடும்னு சொல்லுவாங்க. நான் வளர்த்த வரலையும் வந்ததில்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா துளசி தண்ணி கொடுக்கணும். ஏன்னா கிளைமேட்டு பார்த்திங்கன்னா டல்லாக இருக்குது, மழை பெய்கிற மாதிரி. இப்போ வந்து 3 துளசி எடுத்துட்டேன். இதை வந்து எப்பயும் போல் தட்டி தான் கொடுப்பேன். நீங்கள் தட்டுறதை காணா வேறு, அதனால் கையிலேயே நசுக்கி போட்டாச்சு. இது இந்த துளசியும் தின்றும் வேறு. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிளாஸில் எடுத்து வச்சு அந்த இதெல்லாம் போட போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஊற வைக்காததுனால அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த டம்ளரில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இது பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அது வரன்னு சாப்பிடாது. தனியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி சாப்பிட்டா அதிகம் சாப்பிடும் கோழி. அதனால தான் அதை பண்ண போகிறோம். சரி, கோழியை தூக்கிட்டு மாடிக்கு போகலாம். ஒருத்தர் முன்னாடி கேட்டிருந்தார் வீடியோவில், ப்ரோ இந்த மாதிரி நல்லா இப்போ தொடச்சி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அது எதுக்கு சொன்னாருன்னு தெரில. அந்த வீடியோவில் நான் சொன்னேன் நான் பிகினர் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு சொன்னார்னு எனக்கும் தெரில. சரி ஓகே ப்ரோ, நான் நல்லா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போயும் நான் தான் சொல்கிறேன் நல்லா போடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஏன் தண்ணி போடுற வீடியோ காட்டல அப்படின்னா, இப்போ தண்ணி தொடச்ச வீடியோ போட்டேன்னா நீங்களாம் வீடியோ மாற்றிட்டு ஓடிடுவீங்க. அவ்வளோ மொக்கையாக போயிட்டுருக்கோம். இப்போ ஏன் கட்டி போட்டேன் அப்படின்னா, கட்டி போடல அப்படின்னாலும் வீடியோ கிடைக்காது உங்களுக்கு. கட்டி போடலனாலும் ஓடிடும் கோழி. இப்போ 2-3 மணி நேரம் கழித்து தான் வரும். அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் கட்டி போட்டு வீடியோ எடுத்தேன்.